கொஞ்சமா வேலை செஞ்சு நிறைய பலனடைய முடியுமா? கேக்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஆனா இது சாத்தியம்னு ஒரு பழமையான ஞானம் சொல்லுது. அந்த ரகசியத்தோட திறவுகோல் அமைதி. வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு விரிவா பார்க்கலாம். நீங்க எப்பவாச்சும் இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே ஓட்டம், ரெஸ்டே இல்லாம உழைச்சு உழைச்சு வர்ற அந்த சோர்வு. நம்மள நிறைய பேர் இந்த அனுபவத்தை தினமும் சந்திக்கிறோம் இல்லையா? இதுக்கான பதில் ஆச்சரியமா ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தெய்வீக தினசரி பதிவுங்கிற புத்தகத்துல மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற நம்ம அவசர உலகத்தோட பிரச்சனைகளுக்கு ரொம்ப கரெக்டா பதில சொல்லுது. சரி, முதல்ல நாம எல்லாரும் சந்திக்கிற இந்த பிரச்சனைக்கு ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாப்போம். நாம கொண்டாடுற இந்த இடைவிடாத செயல்பாடுதான் நமக்கே தெரியாம நம்மள உள்ளிருந்து அரிச்சிட்டு இருக்கு. இடைவிடாத செயல்பாடு ஆளுமையை அழிக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானதுன்னு. இது வெறும் உடம்பு சோர்வை பத்தி மட்டும் இல்ல, நம்மளோட சுபாவத்தையே நம்ம அடையாளத்தையே சிதைக்கிற ஒரு ஆபாயம் இது. உங்க வேலையில, உங்க வாழ்க்கையில இது உங்களுக்கு நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு ஓய்வு, அது நம்மள ரீசார்ஜ் பண்ணுது. இன்னொன்னு ஓவர் ஒர்க், அது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணுது. நாம எது செலக்ட் பண்றோங்கிறது தான் இங்க மேட்டர். சரி, இதுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கு? அது எங்கேயோ இல்ல, நமக்கு வெளிய நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையில தான் இருக்கு. இயற்கை நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? அதோட ரிதமோட நாம எப்படி கனெக்ட் ஆகுறது? வாங்க பாக்கலாம். இயற்கையோட முதல் பாடம் இதுதான். நீங்க அதிகாலையிலயும் சாயங்காலமும் கவனிச்சு பாருங்களேன், எல்லாமே அப்படியே அமைதியாயிடும். அந்த அமைதி அது நமக்கான ஒரு இன்விடேஷன் மாதிரி. அந்த நேரத்துல நாமளும் இயற்கையோட சேர்ந்து அமைதியா இருக்கணும். இயற்கைக்கு இன்னொரு முகமும் இருக்கு பாருங்க. அது ஒரு பக்கம் புயலா மழையா பயங்கரமா இயங்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அமைதியான காளையா அசையாத மலையா அப்படியே நிக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸ் தான் இயற்கையோட அழகே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இயற்கையோட இந்த ரிதம் உங்க வாழ்க்கையில இருக்கா? உங்க வேலையும் உங்க ஓய்வும் இந்த மாதிரி பேலன்ஸா போகுதா? இல்ல நீங்க ஒரே டைரக்ஷன்ல மட்டும் ஓடிட்டே இருக்கீங்களா? ஓகே, இந்த பேலன்ஸ அடையிற கலைய நாம எப்படி கத்துக்கிறது? அதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்காரு, அறிந்த மனிதன். அந்த நிலைய நாம எப்படி அடையிறது? யார் இவர் இந்த அறிந்த மனிதன்? அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் தான். ஆனா வேலையால தண்ணியே அழிச்சிக்கிறவர் இல்ல. வேலையையும் அமைதியையும் பேலன்ஸ் பண்றத ஒரு ஆர்ட் மாதிரி பண்றாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது தானா நடக்காது. இது அவர் கான்ஷியஸா எடுக்கிற ஒரு முடிவு. அப்போ இந்த பேலன்ஸ அடையறதுக்கான வழி இதுதான். நம்மள நாமளே வருத்திக்காம வேலை செய்யணும், இயற்கையிட்ட இருந்து கத்துக்கணும், அமைதியான நேரங்களை நாமளே தேடி போகணும். இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் வாழ்க்கைய நோக்கிய படிகள். இது சும்மா ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி இல்ல, இது புத்திசாலித்தனமா வாழ்றத பத்தினது. இப்போ நாம இந்த பயணத்தோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். அமைதியா இருக்கிறதுல அப்படி என்ன சக்தி இருக்கு? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வேகத்தை குறைக்கிறதுனால தான் நம்மால அதிக தூரம் போக முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ பாருங்க. முதல்ல அமைதி, அதுலேருந்து வருது நிதானம். அந்த நிதானத்திலேருந்து தான் குறைஞ்ச சக்தியில பெரிய விஷயங்களை சாதிக்கிற திறமை வருது. இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது. அமைதி அப்புறம் நிதானம், அதோட ரிசல்ட் மேக்ஸிமம் ஒர்க். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அமைதினா சோம்பேறித்தனம் கிடையாது. இது எப்படின்னா, ஒரு வில்லாளி அம்பு இறதுக்கு முன்னாடி வில்லன் நல்லா பின்னாடி இழுப்பார் இல்லையா? அந்த பின்னோக்கி இழுக்கிறது தான் அம்பு வேகமா போக சக்தி கொடுக்குது. அமைதியும் அதே மாதிரி தான். கடைசியா மகாபாரதத்துல வர இந்த பவர்ஃபுல்லான வரிகளை கேளுங்க. நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தோட மொத்த சாராம்சமும் இதுதான். உண்மையான பவர் வேகத்துல இல்ல, நிதானத்துல தான் இருக்கு. அமைதியான மனசுதான் மிகச் சிறந்த வேலைகளை செய்யுது. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக தான். நீங்க ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கொஞ்சோண்டு அமைதிக்கு இடம் கொடுத்தா உங்க திறமைகள் இன்னும் எவ்வளவு அதிகமா வெளிப்படும்? உங்க கிரியேட்டிவிட்டி எங்கேயோ போயிடும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.